அரசியல்வாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை. ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தமிழரசு கட்சியில் வன்னி மாவட்டத்தில் படுதோல்வி அடைந்த சத்தியலிங்கம் தேசிய பட்டியலுக்கு தெரிவு. கட்சியின் பதில் பொது செயலாளராக இருந்து வன்னி மாவட்டம், குறிப்பாக வவுனியாவில் தன்னை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மாவட்டத்தில் கூட 6வது இடத்தில் தான் கட்சி இருக்கிறது. அது மட்டுமல்ல, 2ஆம் நிலையில் கூட சத்தியலிங்கம் வெல்லாத நிலையில் மாற்றத்தை நோக்கி தென்னிலங்கையில் மட்டுமல்ல வடக்கு கிழக்கிலும் கூட தமிழர் கட்சிக்கு பெருவாரியான வாக்குகள் அளிக்கப்பட்ட நிலையில் தோல்வியடைந்த சத்தியலிங்கத்திற்கு தேசிய பட்டியல் ஆசனம் வழங்கப்பட்டுள்ளமையானது தமிழரசு கட்சியின் மத்திய குழு, பொதுக்குழு மற்றும் அடிமட்ட தொண்டர்கள், பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளது. ஆசிரியைகளால் தாக்கப்பட்ட பாடசாலை மாணவி உயிரிழப்பு. புத்தளம் வெண்ணப்புவ பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் 2 ஆசிரியைகளால் தாக்கப்பட்டமையினால் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் பாடசாலை மாணவி ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அத்துடன் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஆசிரியர்கள் 2 பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில், வெண்ணப்புவ பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் தரம் 10 கல்வி கற்று வந்த குறித்த மாணவி வகுப்பு ஆசிரியை மற்றும் மற்றொரு ஆசிரியையினால் தாக்கப்பட்டதை அடுத்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அனுர அரசின் புதிய பிரதமர். அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் புதிய அரசாங்கத்தில் பிரதமராக மீண்டும் ஹரிணி அமரசூரிய பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையின் 10வது நாடாளுமன்றத்திற்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பொது தேர்தல் கடந்த 14ஆம் தேதி இடம்பெற்றது. இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி அமைச்சரவையின் அமைச்சர்கள் நாளை தினம் பதவியேற்க உள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களுக்குமான முக்கிய அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து 21 நாட்களுக்குள் அதில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களும் தங்களது செலவு அறிக்கையை தேர்தல்கள் ஆணையாளர் அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உரிய நேரத்தில் செலவு அறிக்கையை வழங்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒரு வாக்காளருக்கு செலவிடும் தொகை அடங்கிய சிறப்பு வர்த்தமானியை கடந்த 15ஆம் தேதி தேர்தல் ஆணையகம் வெளியிட்டது. இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய பட்டியல் வேட்பாளர்கள் உட்பட 225 ஆசனங்களுக்கு 49 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் 284 சுயேட்சை குழுக்கள் சேர்ந்த 8888 வேட்பாளர்கள் போட்டியிட்டமை குறிப்பிடத்தக்கது.